ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோட ரொம்ப ஃபேமஸான செஃப் அப்படின்னு சொல்லலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க மனைவி மாசமா இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது குக் வித் கோமாளி ஷோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் செஃப் அப்படின்னு கூட விஷயம் சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி 2 பசங்க இருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் சோஷியல் மீடியால நிறைய போஸ்டும் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அது யார் கூட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க கூட இருக்கக்கூடிய அதாவது காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம் ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த நிலையில இப்போ ஒரு புது நியூஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு 1 இயர் மேல ஆகுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அவங்க ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி விஷயம் ரூமர்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தில் நானும் ஹஸ்பண்டும் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2வது மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது செகண்ட் ஒய்ஃபை மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது ஸ்ருதி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அட்வொகேட். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இதுலேருந்து கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். மாதம்பட்டி ஏன் இது வரைக்கும் இதை பற்றி பேசாமல் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் தெரியல. பட் இப்போ ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனாக சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. அதுலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் தான் நான் 6 மாசமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற இந்த ஒரு ஹேஷ்டேக்கும் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இது பலருக்கும் ஷாக்கிங்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ முன்னாடியே உங்களுக்கு டிவோர்ஸ் நடந்திருக்கும், அது யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பேசும் பொருளாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.